தக் லைஃப் படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான பிரஸ் மீட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைஞர்களும் கலந்துக்கிட்டாங்க. கமலஹாசன் அவர்கள், மணிரத்னம் சார் அவர்கள், சிம்பு அவர்கள், த்ரீசா அவர்கள், அபிராமி அவர்கள் வந்து செல்வன் அவரு அந்த இவரும் வந்து கலந்துக்கிட்டாரு. பட் வந்து இப்போ இந்த படம் வந்து என்ன கதையை வந்து பேச போகுதுங்கிறது வந்து கண்டிப்பா வந்து சஸ்பென்ஸ் இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் இருக்கும், ஆக்ஷன் டிராமாவா தான் இருக்கும். ஏன்னா வந்திருக்கிற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கினிகா அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ல வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. சிம்புவும் ஆடி இருக்காரு, கமலஹாசனும் ஆடி இருக்காரு. அருமையா இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. கமலஹாசன் அவர்களையும் கூப்பிட்டுக்கலாம். கமலஹாசன் உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகர், இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய நடிப்புல வெளியே வரக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 சரியா போகல. தக் லைஃப் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. மணிரத்னம் பிளஸ் கமலஹாசன் பிளஸ் ரெட் ஜெயிண்ட் 3 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கமலஹாசன் மேல மட்டும் இல்ல, சிம்பு அவர்கள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து பல நாட்கள் ஆச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து, அந்த மிகப்பெரிய ஹிட்டு வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் மூலியமாக அவர் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பாடல் வந்து பெரிய அளவுக்கு மாசா வந்து எல்லாம் இல்ல, கிளாஸா வேணா இருக்கு. பாட்டு வந்து நீங்க நேரம் கேட்டிருப்பீங்க. பாட்டு வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கேட்டாலாம் பிடிக்காது, பல தடவை கேட்டாதான் பிடிக்கும். அடுத்து இந்த படத்துல இருந்து வரக்கூடிய அடுத்த சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கு, படத்தோட அப்டேட்லாம் அவங்க என்ன கொடுக்குறாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது தக் லைஃப். வாழ்த்துக்கள். படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.